இன்று செம்மணி சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு அழைக்கப்பட்டது யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில். சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அவர்கள் நீதிமன்றத்துக்கு அடுத்த கட்ட அகழ்வு பணிக்கான வேலைகள் முடிவடைந்து தயார் நிலையில் உள்ளதாக அறிவித்திருந்த நிலையிலும் ஏற்கனவே பிப்ரவரி மாதம் 12 2026 யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் இருந்து நீதி அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பாதீடானது இன்று வரை அனுமதி வழங்காத நிலையில் காணப்படுவதாக நீதிமன்றம் வழக்கு அழைக்கப்பட்ட நிலையில தெரிவித்திருந்தமையினால் அடுத்த கட்ட அகழ்வு பணி கடந்த தவணையில் ஏப்ரல் மாதம் 20 ஆரம்பிக்கப்பட உள்ளதாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் அன்றைய திகதியில் ஆரம்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாக நீதிமன்றம் தரப்பினுடைய அவதானத்துக்கு கொண்டு வந்திருந்தது. இந்த நிலையில் அடுத்த கட்ட அகழ்வு பணி கிட்டத்தட்ட 27 தற்காலிகமாக ஆரம்பிக்கப்படலாம் என்ற ஒரு கலந்தாலோசனையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டதோடு அது தொடர்பான விடயம் பாதீடு தயார் நிலையில் உள்ளதா இல்லையா என்றதை கருத்தில் கொள்றதுக்காக மீண்டும் வழக்கு ஏப்ரல் மாதம் 21 திறந்த மன்றில் அழைக்கப்படும் சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில ஐரோப்பிய ஒன்றியத்திட பிரதிநிதிகள் குறித்த புதைகுழியை பார்வையிடுறதுக்கான ஒரு அனுமதியை கேட்டிருந்த நிலையில அவர்கள் காலை 9:30 மணிக்கு முன்னராக அல்லது மாலை 2:30 மணிக்கு பின்னராக குறித்த புதைகுழியை தரிசனை செய்வதற்கான அனுமதியை நீதிமன்றம் வழங்கி இருக்குது. அது நிச்சயமாக எந்த நேரத்துல அவங்க தரிசனை செய்யறதுக்கு இருக்கிறார்கள் என்பதை முன்கூட்டியே நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்படியும் நீதிமன்றம் தெரிவிச்சிருக்குது. ஆகவே வழக்கு 27 அடுத்த கட்ட அகழ்வு பணி ஆரம்பிக்கிறதா இல்லையான்றதை தீர்மானிக்கிறதுக்கு 21 ஏப்ரல் மாதம் 2026 அன்று அழைக்கப்படும். பாதீடு சட்ட வைத்திய அதிகாரி தான் சமர்ப்பணம் செய்தவர். அது தொடர்பான மொத்த எண்ணிக்கை உண்மையா தெரியாது. அது 2 பாதீடும் எலும்பு ஆய்வுக்குரிய பாதீடும் அகழ்வு பணிகளுக்கான பாதீடு ரெண்டுமே ஒரேடியாத்தான் சமர்ப்பணம் செய்யப்பட்டிருந்தது அனுமதிக்கா வேண்டி நீதி அமைச்சிட. இரண்டுமே அனுமதி இன்னும் அளிக்கப்படாத ஒரு நிலையில நிலுவையில் இருக்குது. ஸோ இன்றைக்கு திருப்பி அதில் ஒரு சின்ன ஒரு மனித எலும்பு ஆய்வுக்கான பாதீட்டில் சிறிய திருத்தம் இருந்ததால அதை திருப்பி திருப்ப சட்ட வைத்திய அதிகாரி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். இப்போ ரெண்டையும் சேர்த்துத்தான் அனுமதி வழங்குறதுக்காக வேண்டி செயற்படுத்துமாறு இன்றைக்கு சட்ட வைத்திய அதிகாரி நீதிமன்றத்தில் கோரிக்கையை விட்டிருந்தார். ஆய்வாளர்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா? ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட பட்டியலிடப்பட்டு நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வாளருக்கு ஏற்கனவே நீதிமன்றத்தால் அனுமதி வழங்கப்பட்டுத்தான் பாதீடு சமர்ப்பிக்க சொல்லி என்று கட்டளை ஒன்று ஆக்கப்பட்டிருந்தது கடந்த நவம்பர் மாதத்தில். அகலம் பகுதியின் தற்போதைய நிலைமை தண்ணீர நிலைமை குறைஞ்சு வத்தி காணப்படுது. பட் ஈரழிப்பு இருக்குது. பட் அது 20 கூடையில இருக்கிற காலநிலையில உலர்ந்த ஒரு சூழலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அகழ்வுக்கான தயார் நிலையில இருக்கும்ன்றது சட்ட வைத்திய அதிகாரி நீதிமன்றத்துல தெரிவித்தார். பாதீடு ஏற்கனவே சொன்ன மாதிரி 21 வழக்கு அழைக்கப்பட்டு 27 என்று நிர்ணயிக்கப்பட்ட உத்தேசமாக நிர்ணயிக்கப்பட்ட தேதியில அகழ்வு நடக்கிறதுக்கான சாத்தியப்பாடுகள் இருக்கு.